உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து இந்தியாவின் பிரதமராக உயர்ந்த VP சிங்கிற்கு தமிழகத்தோடு நெருக்கமான தொடர்பு உண்டு. தமிழகத்தில் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் VP சிங்கின் பங்கு முக்கியமானது. தமிழகத்தின் அரசியல் பேசு பொருட்களுள் ஒன்றான ஈழத்தமிழர் பிரச்சனையில் VP சிங் எடுத்த முடிவு வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக தமிழகத்தின் முதன்மையான போராட்டக் களமான சமூக நீதி போராட்டக் களத்தோடு தன்னை பிணைத்து கொண்டவர் VP சிங். சமூக நீதியை சாத்தியப்படுத்தும் முயற்சியில் தமிழகத்தில் நடந்து வரும் தொடர் போராட்ட பயணத்தின் முக்கியமான மைல்கல் என்று மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த அவர் எடுத்த துணிச்சலான முடிவை சொல்ல வேண்டும். இப்படி தமிழகத்தின் அரசியலோடும் உணர்வுகளோடும் VP சிங் நெருக்கமாக இணைந்த புள்ளிகளை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தவரான விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கின்ற VP சிங் அடிப்படையில் காங்கிரஸ்காரர். வினோபா பாவேவின் பூமிதான இயக்கத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர். அதன் காரணமாக தனது சொந்த நிலத்தை வினோபாவிடம் ஒப்படைத்தவர். உண்மையில் நேரு காலத்தில் அரசியல் களத்தில் முளைவிடத் தொடங்கிய VP சிங் அதிகார படிகளில் ஏறத் தொடங்கியது இந்திரா காந்தி காலத்தில்தான். 60களின் இறுதியில் உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட VP சிங்கை அடுத்து வந்த மக்களவைத் தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார் இந்திரா காந்தி. அதே வேகத்தில் தனது அமைச்சரவையில் துணை அமைச்சராக்கி எமர்ஜென்சி அமலில் இருந்தபோது வர்த்தகத்துறைக்கு அமைச்சராக்கினார். அந்த வகையில் மாநில அரசியலில் ஈடுபட்டு வந்த VP சிங்கை தேசிய அரசியலுக்கு அறிமுகம் செய்தவர் இந்திரா காந்தி. 80களின் தொடக்கத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி உத்தரப்பிரதேச முதல்வராக VP சிங்கை நியமித்து பலருக்கும் அரசியல் அதிர்ச்சியை கொடுத்தார். பிறகு மீண்டும் அவரை மத்திய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். இந்திராவின் நம்பிக்கையை பெற்ற VP சிங்கை தனது அரசில் நிதியமைச்சராக்கினார் ராஜீவ் காந்தி. ராஜீவுக்கு எப்படி மிஸ்டர் கிளீன் பிம்பம் இருந்ததோ அதுபோலவே VP சிங்கும் பரிசுத்தமானவராகவே பார்க்கப்பட்டார். வரி ஏய்ப்பு செய்த நிறுவனங்கள் மீது நிதியமைச்சர் என்ற முறையில் VP சிங் எடுத்த நடவடிக்கைகள் அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பின. இந்தியாவின் பெரிய தொழிலதிபர்களும் பிரபலங்களும் நெருக்கடிக்கு உள்ளாகினர். முக்கியமாக நடிகர் அமிதாப் பச்சனின் சகோதரர் அஜிதாப் பச்சனின் சுவிஸ் வங்கி கணக்குகள் பற்றி விசாரிக்க உத்தரவிட்டார் VP சிங். அது ராஜீவை சங்கடப்படுத்தியது. உடனடியாக VP சிங்கை அழைத்து பேசினார். ஆனால் VP சிங் பிடிகொடுக்கவில்லை. நிலைமையை சமாளிக்க VP சிங்கை நிதித்துறையிலிருந்து இராணுவத்துறைக்கு மாற்றினார் ராஜீவ். இராணுவத்துறையிலும் ஊழல்களை தோண்டி துருவினார் VP சிங். அப்போது வெளிப்பட்டதுதான் நீர்மூழ்கி கப்பல் ஊழல். அது குறித்து விசாரிக்க உத்தரவிட்ட VP சிங் பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அது ராஜீவ் VP சிங் இடையிலான மோதலாக மாறி VP சிங்கின் ராஜினாமாவில் வந்து முடிந்தது. பிறகு காங்கிரசிலிருந்தே விலகினார் VP சிங். அந்த சமயத்தில் போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் விவகாரம் வெடிக்கவே பிரதமர் ராஜீவுக்கு எதிரான அலை உருவானது. எதிர்க்கட்சிகள் பலவும் ராஜீவுக்கு எதிராக அணி திரண்டபோது அந்த அணியை வழிநடத்தும் பொறுப்பு VP சிங்கின் வசம் வந்தது. முக்கியமாக அமிதாப் பச்சன் ராஜினாமா செய்த அலகாபாத் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் VP சிங் வெற்றி பெற்றது அவருக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்தியது. அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களால் VP சிங்கின் ஜனமோர்ச்சாவும் சந்திரசேகரின் ஜனதாவும் இணைந்து ஜனதா தளம் என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. அதன் நீட்சியாக ராஜீவுக்கு எதிராக ஜனதா தளம் தலைமையில் மாநில கட்சிகளை கொண்ட தேசிய முன்னணியை உருவாக்கும் முயற்சிகள் தொடங்கின. அந்த அணியை கட்டமைப்பதில் திமுக தலைவர் கருணாநிதி, தெலுங்கு தேசம் தலைவர் NTR உள்ளிட்ட தலைவர்கள் தீவிரம் காட்டினர். அதன் பலனாக VP சிங்கை அமைப்பாளராக கொண்ட ஜனதா தளம், திமுக, தெலுங்கு தேசம், லோக்தளம், அசாம் கண பரிஷத் உள்ளிட்ட பல கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய முன்னணி உருவானது. அதன் முதல் பொதுக்கூட்டம் சென்னையில் நடத்த வேண்டும் என விரும்பினார் VP சிங். அப்போது அந்த கூட்டத்திற்கு தமிழகம் கொடுத்த ஆதரவு VP சிங்கிற்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்தது.
1989ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளராகவும் தேசிய முன்னணியின் பிரச்சார பீரங்கியாகவும் விபி சிங் செயல்பட்டார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்தல் முடிவுகள் வெளியான போது ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ் படு தோல்வி அடைந்தது. எதிர்க்கட்சிகள் வரிசையில் ஜனதா தளமும் பாஜகவும் முன்னணியில் இருந்தன. அப்போது தேசிய முன்னணிக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே பாஜக இடதுசாரிகளின் ஆதரவோடு தேசிய முன்னணி ஆட்சி அமைக்க தயாரானது. பிரதமர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் விபி சிங். அவரது அமைச்சரவையில் தமிழகத்திற்கும் பங்களிப்பு கொடுக்க விரும்பினார். ஆனால் அப்போது தேசிய முன்னணியில் இடம்பெற்ற திமுகவுக்கு ஒற்றை மக்களவை உறுப்பினர் கூட இல்லை. ஆனாலும் தேசிய முன்னணியை உருவாக்கியதில் திமுக தலைவர் கருணாநிதியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் தமிழகத்தை கௌரவப்படுத்தும் வகையிலும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் முரசொலி மாறனை அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் விபி சிங். மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றது அதுதான் முதன்முறை. பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் வந்த பிரதமர் விபி சிங்கிற்கு சென்னையில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவில் அவருக்கு முக்கியமான கோரிக்கையை வைத்தார் தமிழக முதல்வர் கருணாநிதி. அது சென்னையில் இருக்கும் 2 விமான நிலையங்களுக்கு காமராஜர், அண்ணா பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதுதான். உடனடியாக ஹாட்லைனில் டெல்லிக்கு தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் விபி சிங் சென்னை உள்நாட்டு விமான முனையத்திற்கு காமராஜர் பெயரும் பன்னாட்டு விமான முனையத்திற்கு அண்ணா பெயரும் சூட்டப்படும் என்று மேடையிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். விபி சிங் பிரதமராக இருந்தபோது நடந்த முக்கியமான காரியங்களுள் ஒன்று இலங்கைக்கு சென்ற இந்திய அமைதி காக்கும் படையை முழுமையாக திரும்ப பெற்ற நிகழ்வு. உண்மையில் ராஜீவ் பிரதமராக இருந்தபோதே படைகளை திரும்ப பெறுவது குறித்த நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருந்தன. ஆனால் அது படிப்படியாகவும் மந்த கதியிலுமே நடந்தது. ராஜீவ் பிரேமதாசா ஒப்பந்தத்தில் விதிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் இந்திய அமைதிப்படை திரும்புமா என்பதில் சந்தேகம் எழுந்தது. எவ்வளவு காலத்திற்கு இந்திய அமைதிப்படை இலங்கையில் தொடர்கிறதோ அவ்வளவு காலத்திற்கு பதற்றம் தொடரும் என்பது போன்ற சூழல் இருந்தது. இந்த பின்னணியில்தான் தமிழகத்தில் இருந்து அமைதிப்படையை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தன. அப்போது பிரதமர் விபி சிங்கிடம் இந்திய அமைதிப்படை விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது. அதனை பரிசீலித்த அவர் 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்திய அமைதிப்படையின் கடைசி வீரர் இந்தியா திரும்புவார் என்று உறுதியாக அறிவித்தார். அதன் பிறகே அமைதிப்படை விரைந்து இந்தியா திரும்பியது. 1990ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி அன்று இந்திய அமைதிப்படை இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறியது. அது நாள் வரை இந்திய அமைதிப்படையின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகள் விடுதலை புலிகளின் அதிகார வரம்புக்குள் சென்றது அதன் பிறகுதான். அப்போது இந்திய அமைதிப்படைக்கு சென்னை துறைமுகத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் கருணாநிதி பங்கேற்காமல் தவிர்த்து விட்டார். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது இந்திய ராணுவம் கொடுந்தாக்குதலை தொடுத்ததால் அமைதிப்படையை கடுமையாக விமர்சித்த அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி பிறகு அடங்கி போனது. அதன் பிறகு விபி சிங் தமிழகத்திற்காக செய்த முக்கியமான காரியங்களுள் ஒன்று காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்து கொடுத்தது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உடனடியாக தீர்ப்பாயம் அமைய வேண்டும் என்று பிரதமர் விபி சிங்கிடம் வலியுறுத்தினார் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. அப்படியான கோரிக்கை வரும்பொழுதெல்லாம் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொல்வதுதான் மத்திய அரசின் பாணி. ஆனால் பிரதமர் விபி சிங்கிடமிருந்து அப்படியான யோசனை வரவில்லை. அதே சமயம் தீர்ப்பாயம் அமைப்பது குறித்தும் வெளிப்படையாக சொல்லவில்லை. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 1990ஆம் ஆண்டு பிப்ரவரியில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் தமிழகமும் கர்நாடகமும் பேச்சுவார்த்தையை நடத்தி பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும், தவறினால் சிக்கலின் நிறைகுறை அடிப்படையில் நாங்களே தீர்ப்பளிப்போம் என்று கராராக சொன்னது உச்சநீதிமன்றம். உடனடியாக காவிரி டெல்டா மாநில முதல்வர்களின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் பிரதமர் விபி சிங். அப்போது அவரது ஆலோசனையின் பேரில் தமிழக முதல்வர் கருணாநிதியும் கர்நாடக முதல்வர் வீரேந்திர பாட்டீலும் சந்தித்து பேசினர். ஆனால் அந்த சந்திப்பு பலன் தராத நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்த முதலமைச்சர் கருணாநிதி காவிரி தீர்ப்பாயம் கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தமிழக அனைத்து கட்சி குழுவினர் பிரதமர் விபி சிங்கை சந்தித்து தீர்ப்பாயம் அமைக்குமாறு கோரிக்கை மனு கொடுத்தனர். அதற்கான எதிர்வினையாக கர்நாடக அனைத்து கட்சி தூதுக்குழுவும் பிரதமர் விபி சிங்கை சந்தித்து தீர்ப்பாயம் கூடாது என்று மனு கொடுத்தது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கு விசாரணைக்கு வந்தது. என்ன செய்ய போகிறது மத்திய அரசு என்று கேட்டது உச்சநீதிமன்றம். அப்போது தமிழக முதல்வர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு பேசினார் பிரதமர் விபி சிங். அப்பொழுது
காவிரி பிரச்சினை பற்றி இனியும் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு தயாராக இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தி விடுங்கள் என்று திட்டவட்டமாக சொன்னார் முதல்வர் கருணாநிதி. இரு மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தன. பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்றது கர்நாடக அரசு, பிரச்சனையை தீர்ப்பாயத்திடம் விட்டுவிட வேண்டும் என்றது தமிழ்நாடு அரசு. நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பரிசீலித்த பிரதமர் VP சிங் பேச்சுவார்த்தைகளால் இனி பலனில்லை என்ற தமிழகத்தின் கருத்தையை மத்திய அரசின் கருத்தாக பதிவு செய்ய உத்தரவிட்டார். இருதரப்பு பிரமாண பத்திரங்களையும் பரிசீலித்த உச்சநீதிமன்றம் விரிவான தீர்ப்பை கொடுத்தது. பேச்சுவார்த்தைகளால் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாது என்ற நிலை தெளிவாகிவிட்டதாலும் மத்திய அரசும் அதே முடிவுக்கு வந்திருப்பதாலும் தீர்ப்பாயம் அமைக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடுவதாக அறிவித்தது உச்சநீதிமன்றம். அதன்படி 2 ஜூன் 1990 அன்று காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தை அமைத்துக் கொடுத்தார் பிரதமர் VP சிங். பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலிருந்து நீடித்துக் கொண்டிருந்த காவிரி பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய பயணத்தில் நடுவர் மன்றம் என்ற காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தை அமைத்துக் கொடுத்து வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தி இருந்தார் VP சிங். அது தமிழக மக்களிடம் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. காவிரி பிரச்சனை என்பது தமிழகம் சார்ந்த பிரச்சனை. இன்னும் சற்று விரித்து பார்த்தால் தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. ஆனால் சமூக நீதி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை என்றாலும் சமூக நீதி விஷயத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் மண் தமிழகம். அந்த வகையில் தமிழகத்தோடு நெருக்கமாக இருக்கும் சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு காண ஆயத்தமானார் பிரதமர். அது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தும் திட்டம். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிடர் கழகம், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் சமூக நீதி ஆர்வலர்களும் போராளிகளும் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தனர். தேசிய முன்னணியின் ஆலோசனை கூட்டங்களின் போது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொன்னார் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே மண்டல் விவகாரத்தை கையில் எடுத்தார் VP சிங். மண்டல் கமிஷன் என்பது இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரை செய்வதற்காக பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையில் 70களின் இறுதியில் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி அமைத்த ஆணையம். அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் இந்திரா காந்தி காலத்தில் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்தன. அவற்றை தூசி தட்டி எடுத்தார் பிரதமர் VP சிங். மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு சார்புடைய நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அந்த ஆணையத்தின் முதன்மையான பரிந்துரை. அதற்கு உயிர் கொடுக்க தயாரானார் அவர். உடனடியாக மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதி அவர்களுடைய கருத்தை கோரினார். 10 ஆண்டு காலமாக மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது பற்றியும், அந்த பரிந்துரைகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருப்பது பற்றியும் மாநில முதலமைச்சர்களின் கருத்துக்களை கோரியிருந்தார் பிரதமர் VP சிங். அப்போது இந்தியாவின் பல மாநில முதல்வர்களும் கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்களில் முதலில் கருத்து தெரிவித்தது தமிழகம் என்று பதிவு செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பிரதமர் VP சிங். அதனைத் தொடர்ந்து 1990 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று மண்டல் கமிஷன் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் பிரதமர் VP சிங். அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், டாக்டர் ராம் மனோகர் லோகியா ஆகியோர் கண்ட கனவை நனவாக்க மத்திய அரசு எடுத்த துணிச்சலான நடவடிக்கைதான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் மீதான முடிவு என்ற பிரதமர் VP சிங், இந்த நாட்டில் சமூக நீதிக்கு போராடிய மாபெரும் தலைவர் பெரியார் ராமசாமியின் எண்ணங்களை நனவாக்குகின்ற மண்டல் கமிஷனுடைய அறிக்கை என்று பெருமிதத்துடன் முழங்கினார். அந்த அறிவிப்பு தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பலத்த வரவேற்பை பெற்றது. சமூக நீதி வரலாற்றில் VP சிங் அரசின் அறிவிப்பு மிகப்பெரிய திருப்புமுனை என்று பாராட்டப்பட்டது. அதே சமயம் வட மாநிலங்கள் சிலவற்றில் மண்டல் பரிந்துரை அமலாக்கத்திற்கு பலத்த எதிர்ப்பலைகள் கிளம்பின. உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் அரசின் அறிவிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கினர். டெல்லியைச் சேர்ந்த ராஜீவ் கோஸ்வாமி, சுரீந்தர் சௌகான் என்ற 2 பேர் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து இறந்தனர். அதன் காரணமாக எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. தீக்குளிப்புகள் தொடர்ந்தன. மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தும் விவகாரத்தில் அரசுக்கு ஆதரவு கொடுத்து வரும் எங்களிடம் பிரதமர் VP சிங் ஆலோசனை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர் அத்வானி. நாடு முழுக்க சாதி வன்முறையை பற்ற வைத்து விட்டீர்கள் என்று பிரதமர் VP சிங்கை விமர்சித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராஜீவ். அரசுக்கு ஆதரவளித்த கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, சொந்த கட்சியில் இருந்து எதிர்ப்பாளர்கள் என்று மும்முனை தாக்குதலில் சிக்கினார் பிரதமர் VP சிங்.
நாடு முழுக்க பதற்றம் ஏற்பட்டது. எந்த நேரத்திலும் விபி சிங் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற சூழல் உருவானது. அநேகமாக மண்டல் கமிஷன் விவகாரத்தை முன்வைத்து பாஜக விபி சிங் அரசின் ஆதரவுக்கு கொடுத்து வரும் ஆதரவை திரும்ப பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் பாஜகவோ மண்டல் விவகாரத்திற்கு பதிலாக வேறொரு விவகாரத்தை கையில் எடுத்தது. அது அயோத்தி. பாபர் மசூதி இருக்கும் இடத்தில் ராமருக்கு கோவில் கட்டுவதற்கான கரசேவைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ரத யாத்திரை செல்ல தயாரானார் அத்வானி. அந்த யாத்திரை மத வன்முறையை தூண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் எச்சரித்தனர். குறிப்பாக அத்வானியின் ரதம் பீகாருக்குள் நுழைந்தால் அடுத்த நொடி அத்வானி கைது செய்யப்படுவார் என்றார் பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ். அந்த எச்சரிக்கையில் மத்திய அரசின் அடித்தளம் ஆடத் தொடங்கியது. ஜனதா தளத்தைச் சேர்ந்த முதலமைச்சரான லாலு பிரசாத் யாதவ் பாஜக தலைவர் அத்வானியை கைது செய்தால் அடுத்த நொடி விபி சிங் அரசுக்கு கொடுத்து வரும் ஆதரவை பாஜக வாபஸ் பெறும், ஆட்சி கவிழும் என்ற நிலை உருவானது. பயண திட்டத்தின்படி அத்வானியின் ரதம் பீகார் மாநிலம் சம்ஸ்திபூருக்குள் நுழைந்தது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அத்வானியை கைது செய்தது பீகார் மாநில அரசு. அதனைத் தொடர்ந்து உடனடியாக கட்சியின் தேசிய செயற்குழுவை கூட்டி தேசிய முன்னணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றது பாஜக. அதனைத் தொடர்ந்து விபி சிங் அரசு பெரும்பான்மையை இழந்தது. என்றாலும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார் பிரதமர் விபி சிங். அதற்குள் ஜனதா தளம் கட்சிக்குள் புகைச்சல் உருவாகி அது பூகம்பமாக உருவாகி இருந்தது. சந்திரசேகர் தலைமையில் ஜனதா தளத்திற்குள் அதிருப்தி குழு உருவாகி இருந்தது. அது நம்பிக்கை வாக்கெடுப்பில் விபி சிங்கிற்கு ஏற்படுத்தி இருந்த சேதத்தை அம்பலப்படுத்தியது. இதையெல்லாம் நன்கு உணர்ந்ததால் தான் மண்டல் கமிஷனை கையில் எடுத்தது துணிச்சலான நடவடிக்கை என்று பேசியிருந்தார் விபி சிங். விபி சிங் அரசுக்கு ஆதரவாக 142 வாக்குகளும் எதிராக 346 வாக்குகளும் விழுந்தன. விபி சிங் அரசை எதிர்த்து வாக்களித்தவர்களுள் காளிமுத்து, திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, சேடபட்டி முத்தையா உள்ளிட்ட அதிமுக எம்பிக்களும் அடக்கம். காரணம், விபி சிங்கை எதிர்த்த ராஜீவ்காந்தியுடனும் சந்திரசேகருடனும் அதிமுகவுக்கு கூட்டணி இருந்தது. விளைவு, நம்பிக்கை வாக்கெடுப்பில் விபி சிங் அரசு வீழ்த்தப்பட்டது. மக்களவை உறுப்பினர் இல்லாத நிலையிலும் தமிழகத்திற்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் சிக்கலை தீர்ப்பதற்கான பாதையை அமைத்து கொடுத்து தமிழகத்தின் முதன்மையான கொள்கை முழக்கங்களுள் ஒன்றான சமூக நீதியை சாத்தியப்படுத்த மிகப்பெரிய முடிவை எடுத்தவர் விபி சிங். அதன் காரணமாக தனது ஆட்சியையே இழக்க வேண்டியிருக்கும் என்ற போதும் அது பற்றி கவலையின்றி செயல்பட்டு ஆட்சியை இழந்தவர். அதனால்தான் சமூக நீதி கொள்கையை உயர்த்தி பிடித்த விபி சிங்கின் பெயரை தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் பல குடும்பங்களிலும் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற பெயர் குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் பதவி பறிக்கப்பட்ட பிறகும் கூட அதே கொள்கை உறுதியோடு தமிழகத்திற்கு வந்தார். பிரதமராக பொறுப்பேற்று வந்தபோது எப்படியான பிரம்மாண்டமான வரவேற்பு தரப்பட்டதோ அதே போன்ற வரவேற்பை கொடுத்து விபி சிங்கை கௌரவப்படுத்தி பெருமை கொண்டது தமிழகம். பின்னாளில் விபி சிங்கிற்கு சிறுநீரக பிரச்சனை வந்தபோது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு மாற்று சிறுநீரகம் தர திராவிடர் கழக இளைஞர்கள் முன் வந்தபோது வாழ வேண்டிய இளைஞர்களின் சிறுநீரகத்தை பெற்று என் ஆயுளை நீட்டிக்க விரும்பவில்லை என்று சொன்னதோடு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார் விபி சிங்.